ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஆர்எஸ்பி இன்டெகிரேட்டட் ஃபார்ம்லேருந்து பிரகாஷ் பேசுகிறாங்க. நம்ம இப்போ எப்படி ப்ரூடிங் கேஜ் பண்ணுறது பார்க்க போகிறோம். இந்த ப்ரூடிங் கேஜ் பார்த்திங்கன்னா நம்ம ஒன் டே சிக்கு வந்து 20 days ஹீட் வைக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா சிக்கு போகிற எச்சம் வந்து அழகாக கீழே வந்துடும். ஸோ இதனால் வந்து இந்த ப்ரூடிங் கேஜ் ரொம்ப ஹைஜீனிக்காக இருக்கும், சிக்குக்கு எந்த டிசீஸும் வராது. இதுக்கு பண்ணுறதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 inch ஜே மெஷ், ஆங்கிள் கிரைண்டர், கட்டிங் பிளேயர், அப்புறம் ஒரு இன்ச் டேப் மற்றும் ஒரு சுத்தியில் இருந்தால் இன்னும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுக்கு பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா பிளான் நான் போட்டிருப்பேன். இது வந்து பார்த்திங்கன்னா 4x6 feet. இந்த ரோல் பார்த்திங்கன்னா 4 feet அகலம். இந்த ரோல்லேருந்து 6 feet வச்சு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ ஒரு எண்ட்லேருந்து 6 feet வச்சு நான் மார்க் பண்ணிட்டேன், அங்கே வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ எனக்கு அது பிளாங்க் வந்து 4x6 feet கிடச்சிச்சு. ஸோ ஒரு கார்னர்லேருந்து 1 feet வச்சு ஃபஸ்ட் ஃபோல்டிங் பண்ணியாச்சு. அந்த ஃபஸ்ட் ஃபோல்டிங் எண்டில் தான் இந்த செங்கல் வச்சுருக்கேன். ஸோ அந்த கார்னர்லேருந்து இப்போ 2 feet வச்சு செகண்ட் ஃபோல்டிங் பண்ண போகிறேன். ஸோ செகண்ட் ஃபோல்டிங் இப்போது பண்ணியாச்சு. ஸோ ஃபஸ்ட் ஃபோல்டிங் 1 feet வச்சு பண்ணியாச்சு, செகண்ட் ஃபோல்டிங் 2 feet வச்சு பண்ணியாச்சு. ஸோ 2 feet வச்ச ஃபோல்டு அந்த கார்னர்லேருந்து நெக்ஸ்ட்டு 1 feet வச்சு தேர்ட் ஃபோல்டிங் பண்ண போகிறேன். இப்போ பாருங்கள், 2 feet அந்த கார்னர்லேருந்து 1 feet வச்சு தேர்ட் ஃபோல்டிங். ஸோ 3 ஃபோல்டிங் பண்ணியாச்சு. இப்போ நமக்கு 2 ரெக்டாங்கிள் ஷேப் கிடச்சிரும். இந்த ரெக்டாங்கிள் ஷேப் பார்த்திங்கன்னா ஒரு எண்டில் வந்து நம்ம வந்து ஜாயின் பண்ணணும், அதர் எண்ட்ஸில் ஃபோல்ட் பண்ணி மடிச்சதுனால ஸ்மூத்தாக இருக்கும். ஒரு ரெண்டு மட்டும் நீங்கள் கட்டு கம்பி வச்சு முடிக்கலாம். நான் இங்கே விட்டு கட் பண்ணனால நான் அழகாக இன்சர்ட் பண்ணி நான் மடக்கி விட்டுருவேன். இந்த ப்ரூடிங் கேஜுக்கு 2 பக்கம் ஓப்பனில் இருக்குது. இப்போது அந்த 2 பக்கத்துக்கு வந்து நம்ம வந்து இந்த பாருங்கள், இந்த மாதிரி வந்து 1 feet by 2 feet கட் பண்ணி எடுத்துக்கணும். அதை எடுத்து 2 பக்கமும் ஜாயின் பண்ணிட போகிறோம். ஸோ இந்த ஃப்ரண்ட் ஃபேஸில் இருக்கிற பக்கமும் அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற பேக் ஃபேஸ்லேயும் வந்து இதை வச்சு நம்ம முடிக்க எடுத்தாச்சு. இங்கே பாருங்கள், முடிக்க எடுத்தாச்சு. இது பார்த்திங்கன்னா விட்டு கட் பண்ணனால நான் அழகாக மடிச்சு விட்டுருக்கேன், சைட்லேயும் மேலேயும். கீழே பார்த்திங்கன்னா அதுக்கு ஆப்ஷன் இல்லை. ஸோ நான் கட்டுக்கம்பி வச்சு முடிக்கிருக்கேன். பாருங்கள், நான் கட்டுக்கம்பி வச்சு முடிக்கிருக்கேன். நீங்கள் கட்டுக்கம்பி வச்சு முடிக்கிறப்போ பாருங்கள், அந்த ஷார்ட் பேஜ் வந்து உள்ளே இருக்கக்கூடாது, இருந்தால் உங்களுக்கு சிக்குக்கு வந்து குத்திரும். அதனால் வந்து ஷார்ட் பேஜ் வந்து வெளியே இருக்க மாதிரி நல்லா முடிக்கிட்டுருவேன் நான். இப்போ பாருங்கள், நமக்கு க்ளோஸ்டு ரெக்டாங்கிள் பாக்ஸ் கிடச்சிச்சு. இந்த பாக்ஸ் டைமென்ஷன் பார்த்திங்கன்னா இப்போ 4 by 2 feet, ஹைட் வந்து 1 feet. ஸோ இப்போ இதுக்கு வந்து நமக்கு வந்து ஓப்பனிங் வைக்கணும். ஏன்னா அந்த ஓப்பனிங் வழியாக தான் இந்த ப்ரீடரு, ட்ரிங்கரு, சிக்கு வர்றதுக்கும் பேப்பர் வைக்கிறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை நீங்கள் இப்போ சென்டராக கட் பண்ணிங்கன்னா இது 4 by 2 feetனால உங்களுக்கு கார்னரில் சிக்கு போச்சுன்னா பிடிக்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் 2 ஓப்பனிங் வச்சா ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ நான் பாருங்கள், 2 ஓப்பனிங் வந்து எப்படி மார்க் பண்ண போகிறோன்னா, இதை டிவைட் பண்ணி 2 டிவைட் பண்ணி 2 பக்கத்துக்கும் ஒரு ஓப்பனிங் பண்ணிடுவேன். இந்த பக்கம் ஓப்பனிங், இந்த பக்கம் ஓப்பனிங். இந்த ஓப்பனிங் டைமென்ஷன் பார்த்திங்கன்னா 10 inch by 10 inch, 10 inch by 10 inch. ஸோ 10 inch by 10 inch வந்து உங்களுக்கு ஏற்க ரொம்ப வசதியாக இருக்கும். உள்ள ட்ரிங்கர் வைக்கிறது, ஃப்ரீடர் வைக்கிறதுக்கும் எல்லாத்துக்கும் உங்களுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். இந்த 10 inch by 10 inch ஓப்பனிங்க்கு வந்து நம்ம லிட்டு பண்ணணும். அந்த லிட்டு டைமென்ஷன் பார்த்திங்கன்னா 11 inch by 11 inch. சரி, நீங்கள் 11 inch by 11 inch லிட்டு பண்ணிங்கன்னா அழகாக இதுதான் ஓப்பனிங். இதுக்கு 11 inch by 11 inch நான் லிட்டு பண்ணி நான் க்ளோஸ் பண்ணிவிடுவேன். ஒரு 2 வந்து அழகாக வந்து கட்டு கம்பி வச்சு முடிக்கிட்டிங்கன்னா உங்கள் ஓப்பனிங்க்கும் க்ளோஸிங்கும் ஈஸியாக இருக்கும். இதுக்கு ஒரு ஸ்டாண்டும் பண்ணிவிடுவேன். நான் மேபி நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி ஸ்டாண்ட் போடுறது ப்ளஸ் லிட்டு ஓப்பனிங் பண்ணுறது எல்லாம் பார்க்கலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக்